ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் டைட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து 3000 பொங்கல் பரிசுன்னு போட்டிருக்கேன். அத பார்த்தே எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நான் ரேஷன் கடைக்கு தான் போனேன். நான் வந்து லாஸ்ட்டா என்னோட 3 ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரேஷன் கடைக்கு போனேன். அதுக்கப்புறம் நான் போனதில்ல. வீட்ல இருக்கிறவங்களே போயிருவாங்க. அதனால நான் போனதில்ல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நாம தான் போகணும். அந்த மாரி ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ரேஷன் கடைக்கு நானும் பொங்கல் பரிசு வாங்கலான்னு போனேங்க. அங்க போய் பார்த்தா, அப்பவே அவ்ளோ பெரிய கியூ நிக்குதுங்க. உள்ளயே 10 பேர் நிக்கிறாங்களாமா. வெளிய இன்னும் 30 பேர் நிக்கிறாங்க. அதுவுமே யாருமே ஒரு ப்ராப்பரா நிக்கவே கிடையாது. நமக்கு ஏதாச்சும் தேவைகள் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டிசிப்ளினா இருக்கணும் மக்களே. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தவங்கள குறை சொல்லணும். இந்த மாரி வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு லைன் மெயின்டெயின் பண்ணி நின்னோம்னா, அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். டக்கு டக்குன்னு வேலைய முடிச்சுருவாங்க. அங்க இருக்கிற அக்காலாம் கத்து கத்துன்னு கத்துறாங்க. யாருமே காதுலயே வாங்கிக்கங்க. நான் வேற குழந்தைய கூட்டிட்டு போயிட்டேன்னா, நான் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருந்தேன். எங்க அத்தை வந்து நின்னுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாரி நின்னுட்டே இருந்துச்சு. நாங்க கடைசி வரைக்கும் ரேஷன் கடையில பொருளே வாங்கல. சாயங்காலம் வாங்கலான்னு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஒரு 4 பேர்த்துக்கு தான் வந்து பயோமெட்ரிக் ஒர்க் ஆச்சு. அது அந்த 4 பேர் மட்டும் தான் வாங்க முடிஞ்சது. ஸோ கவர்மெண்ட் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். இந்த மாரி நீங்க வந்து நெறையா சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாரி டெக்னாலஜி ரிலேட்டடா யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ஒர்க் பண்ற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணலாம். ஏன்னா நெறைய பேர் கவர்மெண்ட்டோட இது யூஸ் பண்ணும்போது வந்து இந்த மாரி இஷ்யூஸ் நடக்கிறது வந்து கேஷுவல் தான். பட் இருந்தாலும் பாருங்க, இந்த மாரி மக்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளவரா யோசிச்சு அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஏதாவது பண்ணலாமே. ஓகே பாய்.